வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த ஒரு 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோருமே ஃபோட்டோவில், தம்ப்லைனில், டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு வரக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பாக பரிசு தொகையாக 5000 வழங்க முடிவுகள் செஞ்சுருக்காங்க. இது வரும் 2026ஆம் ஆண்டிற்கான சட்டசபை தேர்தலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கையாக வாக்குகளை சேகரிக்கும் திட்டமாக பல இடங்களில் இது நடந்துட்டு வருதுங்க. ஸோ 2026 தேர்தல் வரக்கூடிய டைம். ஸோ இந்த தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் பெறணும் அப்படின்றதுக்காக 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாக்குகளை இப்போவே எடுக்கிறாங்க. ஸோ இந்த 5000 ரூபாய் 3 வகையான ரேஷன் அட்டை சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 3 வகை அட்டையுமே வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அட்டைகள். அதாவது சர்க்கரை வாங்கக்கூடிய, இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா NPHH, AYY, PYY இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு இந்த பரிசு தொகை பொங்கல் பரிசு தொகையாக கிடைக்க போகுதுங்க. சரிங்களா, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பரிசு தொகை யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, மீதி 2 வகை ரேஷன் அட்டைகளுக்கு இந்த பரிசு தொகை வழங்க மாட்டாது, அதற்கான காரணமும் விளக்கங்களும் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க என்னென்னா, தமிழக அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் ரொக்க பரிசை அறிவித்துள்ளது. இந்த திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தான் இந்த ரேஷன் அட்டைகளுக்கு 5000 ரொக்க பரிசை வழங்குகின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பானது தீபாவளி திருநாளில் அறிவிக்கிறதா இருந்தாங்க, ஆனால் அதற்கு சில காரணங்களால் பொங்கலுக்கு மாற்றிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதே போல் இது இந்த திட்டத்திற்கான தோராயமாக 12000 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறதாகவும் தகவல்கள் எல்லாமே ஆங்காங்கே நமக்கு வந்துட்டுருக்குங்க. ஸோ தமிழக அரசு பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவது வழக்கம். அந்த வகையில் வரும் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகை குறித்த பேச்சுகள் வந்திருக்கு. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை மனத்தில் கொண்டு 2026 5000 ரூபாய் அனைத்து மக்களுக்குமே வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்காக ரேஷன் கார்டுகளுக்கு சிறப்பு தொகுப்புகளை தமிழக அரசு வழங்குகிறது. இந்த ஆண்டில் பொங்கல் பரிசு தொகுப்பின் ஒரு பகுதியாக அரிசி, வெல்லம், கரும்பு, ஏலக்காய், முந்திரி, வேஷ்டி, சேலைகள், புடவைகள் இது எல்லாமே மாநில அரசு விநியோகித்தது. இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளாக வழங்கப்பட்ட பண உதவி நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர் விவாதம் எழுந்தது. இந்த முறை நிதி உதவி வழங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு இந்த நிதி உதவி வழங்கப்படும். இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் இதற்கான டோக்கன்களை வரிசையாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த நிதி உதவிக்கான பேக்கப் சோர்ஸ் எங்கே எடுக்கணும், ஸோ நிதி அமைச்சகத்திடம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக திமுக அரசு பயன்படுத்தி வருது. அதுவும் மகளிர் உரிமை தொகை அக்கௌண்ட்லேயே இதை போட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த ஒரு 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோருமே ஃபோட்டோவில், தம்ப்லைனில், டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க,
இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு வரக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பாக பரிசு தொகையாக 5000 வழங்க முடிவுகள் செஞ்சுருக்காங்க. இது வரும் 2026ஆம் ஆண்டிற்கான சட்டசபை தேர்தலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கையாக வாக்குகளை சேகரிக்கும் திட்டமாக பல இடங்களில் இது நடந்துட்டு வருதுங்க. ஸோ 2026 தேர்தல் வரக்கூடிய டைம். ஸோ இந்த தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் பெறணும் அப்படின்றதுக்காக 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாக்குகளை இப்போவே எடுக்கிறாங்க. ஸோ இந்த 5000 ரூபாய் 3 வகையான ரேஷன் அட்டை சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 3 வகை அட்டையுமே வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அட்டைகள். அதாவது சர்க்கரை வாங்கக்கூடிய, இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா NPHH, AYY, PYY இந்த 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு இந்த பரிசு தொகை பொங்கல் பரிசு தொகையாக கிடைக்க போகுதுங்க. சரிங்களா, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பரிசு தொகை யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, மீதி 2 வகை ரேஷன் அட்டைகளுக்கு இந்த பரிசு தொகை வழங்க மாட்டாது, அதற்கான காரணமும் விளக்கங்களும் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க என்னென்னா, தமிழக அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் ரொக்க பரிசை அறிவித்துள்ளது. இந்த திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தான் இந்த ரேஷன் அட்டைகளுக்கு 5000 ரொக்க பரிசை வழங்குகின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பானது தீபாவளி திருநாளில் அறிவிக்கிறதா இருந்தாங்க, ஆனால் அதற்கு சில காரணங்களால் பொங்கலுக்கு மாற்றிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதே போல் இது இந்த திட்டத்திற்கான தோராயமாக 12000 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல்கள் எல்லாமே ஆங்காங்கே நமக்கு வந்துட்டுருக்குங்க. ஸோ தமிழக அரசு பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவது வழக்கம். அந்த வகையில் வரும் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகை குறித்த பேச்சுகள் வந்திருக்கு. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை மனத்தில் கொண்டு 2026 5000 ரூபாய் அனைத்து மக்களுக்குமே வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்காக ரேஷன் கார்டுகளுக்கு சிறப்பு தொகுப்புகளை தமிழக அரசு வழங்குகிறது. இந்த ஆண்டில் பொங்கல் பரிசு தொகுப்பின் ஒரு பகுதியாக அரிசி, வெல்லம், கரும்பு, ஏலக்காய், முந்திரி, வேஷ்டி, சேலைகள், புடவைகள் இது எல்லாமே மாநில அரசு விநியோகித்தது. இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளாக வழங்கப்பட்ட பண உதவி நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சியினர் விவாதம் எழுந்தது. இந்த முறை நிதி உதவி வழங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு இந்த நிதி உதவி வழங்கப்படும். இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் இதற்கான டோக்கன்களை வரிசையாக பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த நிதி உதவிக்கான பேக்கப் சோர்ஸ் எங்கே எடுக்கணும், ஸோ நிதி அமைச்சகத்திடம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக திமுக அரசு பயன்படுத்தி வருது. அதுவும் மகளிர் உரிமை தொகை அக்கௌண்ட்லேயே இதை போட போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.